ஹலோ வீவர்ஸ், கற்போம் வாங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வீடியோவில் நான் எப்படி எளிமையாக தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் அளவு ஜாக்கெட்டில் எப்படி அளவு எடுக்கிறது, அதை எப்படி துணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் கீழே அதற்கான லிங்கையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ வாங்க நம்ம எப்படி அதை தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முதல்ல ஜாக்கெட்டுடைய பின்பக்கத்தை எடுத்து இந்த அளவுக்கு மடித்து தைக்கணும். சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூடுதலாக இந்த பட்டி வர்றதுக்காக, ஜாக்கெட்டினுடைய இந்த பகுதி முதுகு பகுதியில் வர்றதுக்காக அதை மடக்கி தைக்க போகிறோம். இதை பாருங்க, இந்த மாதிரி நம்ம மடக்கி தைக்க போகிறோம். இரண்டாவது, இந்த கோடு அளவுக்கு மடக்கி தைக்கணும். இந்த கோடு இருக்குங்க இல்லையா, அந்த அளவுக்கு மடக்கி தைக்கணும். இப்போ அந்த பட்டி ரெடி ஆகிடும். இப்படி செய்ய ஆரம்பிச்சிருங்க. பிகினர்ஸ் இது போல் செஞ்சுட்டு தையல் போடுறது மிகவும் நல்லது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது ரெண்டையும் இப்படி போட்டு இந்த முதுகில் வர டாட் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, இந்த அளவு ஜாக்கெட்டோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த தையல் இந்த தையல், இது ரெண்டையும் ஒன்றா சேருங்க. சேர்த்தா இங்கே டாட் எந்த இடத்துல வருதுங்கிறது தெரியும். முதுகில் போட்டுருக்கிற டாட். இதை அப்படியே இந்த தைக்க போகிற ஜாக்கெட் மேலே வைங்க. வச்சு அப்படியே மார்க் பண்ணிங்க. கீழேயும் அப்படியே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இது உள்பக்கமாக செய்யணும். முக்கியம், வெளிப்பக்கமாக செய்யக்கூடாது. இதில் எவ்வளோ கேப் இருக்குது அந்த கேப்பை இங்கே வைங்க. அதே போல் இன்னொரு மடங்கு இங்கே வைங்க. வச்சுட்டு இப்போ இதனுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கீழேருந்து இப்படி அளக்கணும். அளந்து எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இது போல் பெரிய ஊசி முக்கியமாக இருக்கணும் தையல் வேலைக்கு. அதை இப்படி குத்தி அந்த பக்கம் எடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிடலாம், அந்த ஊசி வந்துருக்க இடத்துல. இப்போ அடுத்து ஃப்ரண்ட் பார்ட். இது பேக் பார்ட்டை விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த இடம் தையலில் உள்ள போயிடும். அதனால் அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே வச்சு இந்த டாட், முதல் டாட்டு எங்கே வருது, சென்டரில் வர்ற டாட்டு, அந்த டாட்டின் கீழே ஒரு 1/4 இன்ச்சை விட குறைவு. இங்கே மொத்தத்தில் இது 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கேருந்து இது வரையும் உள்ளது, இங்கேருந்து இது வரையும் உள்ளது 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். அதனுடைய நீளத்தை பாருங்கள். நீளத்தை பார்த்து அப்படி வச்சு அளவு எடுத்துருங்க. நீங்கள் டேப்பால் எடுக்காதீங்க. ஜாக்கெட் மேலே வச்சு, ஜாக்கெட்டு தைக்க போகிற துணி மேலே வச்சு இந்த ஜாக்கெட்டோட அளவு எடுத்துங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அங்கே ஒரு ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணி அப்படி ஒரு மார்க் நிறுத்து. அடுத்தது நீங்கள் இது அளவெடுக்கிறது எல்லாமே ஊக்கு பட்டி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் தான் அளவெடுக்கும். ஓகேவா? இப்போது இந்த டாட் இருக்கு பாருங்க, உள் பக்கம் இந்த சென்டரில் டாட் இருக்கு. இதனுடைய அளவு எப்படி எடுக்கணும்னா, இங்கேருந்து தையலுக்காக இவ்வளோ ஆகும். அதுக்கு போக இந்த இடத்துல இந்த டாட் வந்து முடிகிற இடத்த மார்க் பண்ணிக்கணும். இந்த டாட்டினுடைய அகலம் பாருங்க எவ்வளோ இருக்குது. உங்களுக்கு புதுசாக பிகினராக இருந்தால் டேப்லேருந்து அளவு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சா என்ன செய்யுங்க, 1 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு
இந்த 1 இன்ச்சு எடுக்கிறீங்களா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அர்காத்துன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இதுலேருந்து இந்த மார்க் வரக்கூடிய இந்த ஒரு டாட் முடியக்கூடிய இடத்த அளவு எடுத்துக்கங்க. தையலுக்காக இவ்வளவு சேர்த்துக்கிட்டு இந்த டாட்டினுடைய உயரம் எவ்வளவுன்னு பார்த்துங்க. பார்த்துட்டு ஒரு மார்க். ஓகேவா? அடுத்தது 3வது ரொம்ப ஈஸி. தைக்க வர்ற உங்களுக்கு கொடுத்துருக்க சாம்பிளை விட நீங்கள் நல்லா செய்யணும்னா இப்படி அந்த துணியை மடிச்சிங்கன்னா இந்த ரவுண்டு இருக்குங்க இல்லையா, அது ரவுண்டோட சேரும். ரொம்ப மேலே எடுத்தீங்கன்னா சேராது. இப்படி கேப்பு விடுவோம். ரொம்ப கீழே இறக்குனீங்கன்னாலும் சேராது. ஜென்ரலாக இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிராஸில் வந்து உட்காந்துக்கணும். அதில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு நேராக இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை, அதாவது கையிலேருந்து புறப்படுற டாட்டை, அதனுடைய நீளத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா எவ்வளோ நீளம் வருதுன்னு பாருங்கள். தையலுக்கு இவ்வளோ தூரம் போகும். இதுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு மார்க் முடிச்சிங்கன்னா இப்போ 3 டாட்டும் வந்துடுச்சு. இதில் இந்த இடத்துல ஊசி வச்சு இங்கே ஒரு மார்க்கு. இது எல்லாமே உள்பக்கம் தான் செய்யணும். வெளிப்பக்கம் எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. பிகினருக்கு ரொம்ப முக்கியம். இது உள்பக்கம் தான் செய்யணும். இந்த பக்கம் அதே மாதிரி. இப்போ பாருங்க, இங்கேயும் 3 டாட்டு, இங்கேயும் 3 டாட்டு வந்தாச்சா? இப்போ தைக்க ஆரம்பிக்கணும். எப்படி தைக்கணுங்கிறத இப்போ சொல்றேன். இது ஜாக்கெட்டுடைய பின்பக்கம். இதில் பாருங்க, இது சென்டராக வைக்க சொன்னால் இந்த பக்கம் அந்த அளந்து பார்த்தோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வைக்க சொன்னால் வச்சுட்டு இங்கே இருக்கு டாட்டோடைய ஒயர். அதே மாதிரி இந்த பக்கமும் இது சென்ட்ரு, இது சைடில் வச்சது, இது டாக்டருடைய ஒயரும். இப்போ இதை எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இதை எப்படி தைக்க போகிறேங்கிறத பாருங்கள். கிராஸாக வந்து முடியணும். புரியுதுங்களா? அடுத்தது இதுதான் ஃப்ரண்ட் தட்டு, ஃப்ரண்ட் பார்ட். நம்ம சொன்னோம் இல்லையா, அது எப்படி தைக்கணும்னா இந்த சென்டரை வச்சு இப்படி பிடிக்கணும். பிடிச்சு எப்படி கிளாஸில் வந்து இதில் வந்து முடியணும். அது மாதிரி சரி. இப்போ பாருங்கள், நான் தைக்கிறேன். இதில் இப்படி ஒரு கிராஸ் தையல் போட்டு வெட்டி விட்டுருக்கேன். அது எதுக்குங்கிற காரணத்தை பிறகு வந்து நான் சொல்கிறேன். அதே போல் இந்த டாட்டையும் பிடிக்கும் போது இந்த சென்டர் பிடிச்சி அதே அளவுக்கு வச்சு இப்போ இந்த முன்பக்க டாட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுதான் சென்ட்ரு. இந்த பக்கமும் இவ்வளோ தையல் போடணும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்னா உங்களுக்கு இது இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடியணும். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடியணும். அதாவது எப்படின்னா எப்படி வச்சுட்டு இதனுடையதை இப்படி ஆரம்பித்து இப்படி கொஞ்சம் அகலமாக போய் அப்படியே வந்து இதில் முடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த சென்டரில் வரும்போது மட்டும் ஒரு 2 தையல் போட்டுருங்க. கொஞ்சம் கட்டு தையல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டுருங்க. இப்போ இந்த தையல் முடிஞ்சது. அடுத்தது இந்த தையல் போடணும். அதுவும் அதே மாதிரி இங்கே இந்த இருக்கிற புள்ளியும் இங்கே இருக்கிற சென்ட்ரி இணைச்சிக்கிட்டு பிகினர்ஸ் இப்படி ஒரு இது பண்ணிக்கணும். ஏன்னா சுருக்கம் வந்துடும் உங்களுக்காக. இங்கே இந்த அளவுக்கு அப்படியே வந்து மெல்லிசா அப்படியே வந்து இதில் முடியும். இப்போது
பிகினர்ஸ் இது லேசாக நகத்தை வச்சு அப்படி கீறணும். ரொம்ப கீறினீங்கன்னாக்கா துணி வீணாக போயிடும். அதனால் லேசாக வச்சு நகத்தை கீறிட்டு ஆரம்பிக்கும். அதே போல் இந்த பக்கத்தையும் இப்படி நகத்தால் கீறிட்டு லேசாக, ரொம்ப அழுத்தமாக இல்லை, லேசாக கீறிட்டு மறுபடியும் அதே மாதிரி வந்து இந்த மார்க்கில் முடிங்க. இப்போ உள்பக்கமா அப்படியே நகத்தை வச்சு லேசாக கீறினீங்கன்னா இது அப்படியே படிஞ்சிடும். இதே போல் இந்த டாட்டில், அதே போல் இந்த டாட்டில் 3 பக்கம் இருக்கிற அந்த 3 டாட்டையும் 2 பக்கமும் நகத்தால் கீறி விட்டிங்கன்னா படிஞ்சிடும். சுருக்கமே இருக்காது. நல்லா பாருங்கள், சுருக்கம் எங்கேயாவது இருக்காது பாருங்கள். நல்லா ஃபினிஷிங்காக வந்துருக்கும். இப்போ இது முடிஞ்சு போச்சு இதனுடைய வேலை. ஓகேங்களா? அடுத்தது நம்ம கையை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இது ஏற்கனவே சொன்னோம் 3/4 கையிட்டு, அதாவது நீளமான கையிட்டு. இதில் இந்த மார்க்கு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க்கை நல்லா பார்ப்போம். அதை அடுத்த வந்திருக்கும். நம்ம முதுகில் மடித்தது மாதிரியே சின்னதாக மடிக்கணும். எப்படின்னா இந்த அளவுக்கு. பிகினர்ஸ் வந்து இந்த நகத்தை வச்சு கொஞ்சம் கீறிக்கணும். அப்படி கீறிட்டிங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். இதில் ஒட்டினா மாதிரி போடாதீங்க. தையலை கொஞ்சம் மேலே நோக்கி போடுங்க. இப்போ அடுத்த கை தைக்கும் போது மிக கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னா, நம்ம கவர் தட்டுன்னு சொல்லப்படுற இந்த இடத்த குடஞ்சி வெட்டணும் இல்லையா, அது இந்த கையில் எந்த பக்கம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் வருது. இதில் ஆப்போசிட் வரணும். அந்த பக்கம் வந்தால் இது வந்து இந்த பக்கம் வரும். அதாவது இப்படி போட்டுருக்கூடாது. இதுவும் குடஞ்சி வெட்டின பக்கம், இதுவும் குடஞ்சி வெட்டின பக்கம், அந்த மாதிரி போடக்கூடாது. ஆப்போசிட்டில் போடணும். நல்லா பாருங்கள். இங்கே உருண்டையாக இருக்கா, இங்கேயும் உருண்டையாக இருக்கும். அந்த பக்கம் குடஞ்சது இருக்கா, இதில் இந்த பக்கம் குடஞ்சிருக்கும். ஆப்போசிட்டில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த பாருங்க, இதுலேயும் அதே அளவுக்கு அப்படி லேசாக கீறிட்டு தையல் போட்டுருவோம். இப்போ இந்த மார்க் இருக்குங்க இல்லையா, அந்த அளவுக்கு அதை மடக்கிக்கிட்டு அப்படி நகத்தால் லேசாக கீறிட்டு அதே போல் இதையும் முக்கியம் அதே அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவுக்கு வச்சு இங்கேயும் அதே அளவு வச்சு நேராக நகத்தை வச்சு கீறி அதுக்கு பிற்பாடு தையல் ஆரம்பிக்கும். இப்போ இது கை ரெண்டும் இப்படி தச்சாச்சு. இந்த நிலைமையிலே எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது நெஞ்சு பட்டியை நம்ம பார்ப்போம். அதாவது நெஞ்சு கீழே வர பெல்ட்டு இப்போ காட்டணும். அதாவது முன்பகுதியில் இருக்கிற இந்த பெல்ட், அதாவது இந்த டாட்டுக்கு கீழே வர்ற இந்த பெல்ட்டை இப்போ தைக்க போகிறோம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிற விட்டு துணி. ஓகேவா? இவங்க கொஞ்சம் தாராளமாக துணி எடுத்துருக்காங்க, அதனால். அதே போல் இந்த பக்கம் உள்ள துணி இங்கே பாருங்கள், முன்பக்கமாக இருக்குது, இங்கேயும் முன்பக்கமாக இருக்குது. ரெண்டையும் அணைச்சிக்கிறோம். இப்போ தையல் போடுறோம். இதில் 1/4 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, 1/4 இன்ச்சை விட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இல்லை. இதில் ஒட்டின மாதிரி தையல் போட்டு, ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா துணிகளை நம்ம வெட்டி எடுக்கணும். அதுக்காக எப்படி தையல் போடுறங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போது தனித்தனியாக 3 பார்ட்டு நம்ம தயாரித்தோம். இது நெஞ்சு பட்டி, இது கை, இதை நம்ம வச்சுக்குவோம். இது பேக் பார்ட்டு அண்ட் ஃப்ரண்ட் பார்ட். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி
இது ஃப்ரண்ட் ஓப்பன் ஜாக்கெட், அதனால ஃப்ரண்ட்ல முதல்ல கட்டிங் பண்ணிப்போம்.